பெரியவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, தீப்பெட்டியும் தீக்குச்சியும் ஒன்னாதான் இருக்கு. ஒரு நாள் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிச்சான். தீக்குச்சி வந்து தீப்பெட்டி கேட்டுதான், நானும் நீயும் ஒன்னாதான் இருக்கோம், ஒரே இடத்துலதான் இருக்கோம், ஒன்னாதான் உரசுறோம், நான் மட்டும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறேன், நீ மட்டும் அதே நிலையில இருக்கியே, சமநிலையில இருக்கியே, என்ன ரகசியம்னு கேட்டுதான். அதுக்கு தீப்பெட்டி பதில் சொல்லிச்சான், நானும் நீ ஒன்னாதான் இருக்கோம், ஒரே இடத்துலதான் வாழ்றோங்கிறதுலாம் உண்மை, ஒரே மாதிரிதான் உரசுறோங்கிறது உண்மை. ஆனா நீ ஏன் தெரியுமா எரிஞ்சு சாம்பல் ஆகுற? உன் மண்டையில தலக்கணம் இருக்கு, அதனால உரசும் போது நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுற. நான் சமநிலையில் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். தலைக்கணம் இல்லாமல் எங்கள் அசத்தல் மன்னர்கள் மகிழ்ச்சியை வாரி வாரி தருகிறார்கள், உலக மக்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியின் ரகசியமே சொல்லிட்டு, சமூக அக்கறையே தன்னுடைய கதாபாத்திரத்தின் மூலியமாக, கதைகளின் மூலமாக உயிரோட்டமா வெளிப்படுத்துகிற ஒரு இயக்குனர் நம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. மரியாதைக்குரிய சீமான் அவர்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள போயிடுறேன் சார். ஓகே மகேஷ், உங்களை பார்த்தவொன்னு ஒரு பலத்த கைத்தட்டல் எல்லாம் இருந்தது. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு நீங்க அசத்துவீங்க ஜோக் சொல்லி. இன்னைக்கு வந்து நீங்க வெரைட்டியான ஜோக்க சொல்லி அசத்தணும். என்ன மதன் சார்? கரெக்ட். கண்டிப்பா செஞ்சார் சார். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். கண்டிப்பா போலாம். கண்டிப்பா சார். தமிழர்களுடைய பண்பாடு எதுனா விருந்தோம்பல் தான். வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா விருந்தினர்கள் வந்து அவங்களை கௌரவிக்கணும். இதான் வந்து செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்ப்போருக்கும் நல்விருந்து வானத்தவருக்கும் திருக்குறள்ல இருக்கு. ஆனா நம்மால் யாரும் செய்யறதே இல்ல. சொந்தக்காரன் வந்தாலே பயங்கர கஷ்டப்படுறான். நம்ம எல்லாம் சோரே போடாத கூட்டம் போது பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அப்ப வந்து நான் எங்க சித்தி ஒருத்தங்க சொல்லுவாங்க, மகேஷே நீ எப்ப வந்தாலும் போன் பண்ணிட்டு வா, இது உங்க வீடு மாதிரி, ஒரு போன் பண்ணிட்டு வந்துட்டு போதும் அப்படிம்பாங்க. நானும் 4 தடவை போன் பண்ணிட்டு போயிருக்கேன், 4 தடவை வீடு பூட்டி இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குதான் போனே பண்ண சொல்லி இருக்கு. இப்படியா மோசமா இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் மகேஷே சாப்பாடு போடாமே அனுப்ப மாட்டேனாரு. உங்க மனைவி அவ்வளவு நல்லா சமைப்பாங்களான்னு கேட்டேன். நல்லா சமைச்சா ஏன் அவங்கள சாப்பிட சொல்றேன், நானே சாப்பிட்டுருக்கேன். நம்ம அவ்வளவு மோசமா சமைக்கிறது போல இருக்கு. அன்னைக்கு எங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க, இரவு நேரத்துல கிளம்பி நான் வெளியில போய் சாப்பிடலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்ட்டு போயிருக்கேன். போனா வெளில போனோன்னே எங்க தெருவில் ஒருத்தர் பெரியவர் பார்த்துட்டு, மகேஷ் எங்க போறீங்கன்னாரு. இந்த மாதிரி அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க, நான் சாப்பிட போறேன்னு. நம்ம வீடு பக்கத்துல இருக்க, என்ன நீங்க வெளில போயிட்டேன், இதெல்லாம் வந்து நல்லா இருக்கானாரு. என்ன இவ்வளவு உரிமையா கோச்சுக்கிறாரு, சரி சாப்பிட போவோன்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன். நான் ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். தட்டுல சாப்பாடு வச்சுட்டாங்க. அம்மா கொண்டு மகேஷுக்கு சாப்பாடு கொண்டோமா. 2 இட்லி வச்சுட்டாங்க. 2 இட்லி சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை பாக்குறேன். உடனே அவர் கேட்டாரு, பொண்டாட்டி பார்த்து, இன்னும் ஏன் நிக்கிற நீயே? இல்ல 2 இட்லி தான் வச்சிருக்கேன், இன்னும் 2 இட்லி வைக்கலான்னு. என்ன மணி எவ்வளவு? 11:30. 11:30 மணிக்கு எந்த முட்டா பயலாவது, எந்த மானங்கட்ட பயலாவது, எந்த பைத்தியக்கார பயலாவது 2 இட்லிக்கு மேல சாப்பிடுவானா? சார் நீங்க சாப்பிடுறீங்களான்னா பயங்கரமா சில பேர் நொல்லுக்குனே பேசுவான். ஒரு ஆள் போய் ஒரு பைத்தியம் சும்மா அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு ஆள் போய் கேட்டிருக்கான், பைத்தியத்தை வந்து கிண்டல் பண்ணலான்ட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்கான். பைத்தியம் சொல்லியிருக்கு, வாத்துக்கு தீனி போட்டு இருக்கேன். கையில தீனியே இல்ல அப்படின்னு இருக்கான் அவன். பைத்தியம் சொல்லிருக்கு, கீழே வாத்தும் தான் இல்ல. எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? பயங்கரமான ஆளுங்க நம்ம ஆளுங்க மாதிரிலாம் ஒன்னும் சொல்லிக்கவே முடியாது. ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், டாக்டர் எனக்கு காரண காரியமே இல்லாம கோபம் வருது டாக்டர் அப்படின்னு இருக்கான். டாக்டர் கேட்டிருக்காரு, எப்பப்பெல்லாம் கோபம் வருது? அதை கேட்க நீ யாரும் முட்டா பையல அப்படின்னு. ஒரு ஆள் போயிருக்கான், டாக்டர் நீங்க எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு டானிக் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு இருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு, நல்ல முன்னேற்றம் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா இருக்கு டாக்டர், முன்னாடி எல்லாம் 10 கிலோமீட்டர் நடப்பேன், இப்பெல்லாம் 20 கிலோமீட்டர் ஓடுறேன்னு இருக்கான். ஒரு அப்பா போய் பையன் சொல்லியிருக்காரு, தம்பி ஒழுங்கா படிக்கலைன்னா வாழ்க்கையில் நடுவோட்டில தான் நிக்கணும் அப்படின்னு இருக்காரு. பையன் சொல்லியிருக்கான், அப்பனா டிராபிக் போலீஸ் எல்லாம் ஒழுங்கா படிக்காதவங்களாப்பா அப்படின்னு. சில பேர் பயங்கரமா விளக்கம் சொல்லுவான், நமக்கே அதிர்ச்சி ஆயிரும் வகுப்புல. அன்னைக்கு ஒரு அழகான ஒரு பொன்மொழி எழுதி போட்டேன், ஊக்கமது கைவிடேல், ஊக்கமது கைவிடேல், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றான், ஊக்கத்தை தரக்கூடிய மதுவை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போய், சிவபெருமான் கோயிலுக்கு போயிருக்கேன். ஒரு பையன், பிள்ளையாரப்பா காப்பாத்து, பிள்ளையாரப்பா காப்பாத்து, பிள்ளையாரப்பா காப்பாத்து. நான் சிவனை பார்த்து எனக்கு கடுப்பாய் போச்சு. வந்து சிவன் கோயில், நீ என்ன பிள்ளையாரப்பா காப்பாத்துங்கிறன்னு பாலார். என்னடா பிள்ளையாரப்பா காப்பாத்துங்கிற, சிவன் கோயில் இதுன்னு. எனக்கு தெரியும்யா, பிள்ளையாரோட அப்பா யாருன்னா சிவன். அதான் சொல்றேன், பிள்ளையார் அப்பா காப்பாத்து, பிள்ளையார் அப்பா காப்பாத்துங்க. எவ்வளவு சாமான் சார். சொல்லுங்க சார். நியூலி மேரிட் கப்பல், சாரி புதுமண தம்பதிகள் அவங்க வந்து ஒரு பொருட்காட்சிக்கு போயிருக்காங்க. சரி சார். அங்க போன போது அவர் பொண்டாட்டி தொலைச்சிட்டாரு. சரி. தொலைச்சிட்டு அந்த பொருட்காட்சி ஃபுல்லா தேடினாரு.
அவருக்கு வந்து கிடைக்கவே இல்ல. அங்க பக்கத்துல ஒரு ராமர் கோயில் இருந்தது. ராமர்கிட்ட போய் ரொம்ப கண்ணை மூட்டு வேண்டாரு, ஆண்டவா என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுன்னு. ராமர் சொன்னாரு, அங்க பக்கத்துல அனுமார் கோயில் இருக்கு, அதுல போய் வேண்டிக்கன்னாரு. ஏன்னு கேட்டா என் பொண்டாட்டி அவர் தான் கண்டுபிடிச்சு. அருமை அருமை. கடவுளுக்கே இந்த நிலைமை தான் நாட்டுல, எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. குசுமா பேசுறதுக்குன்னு நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு பையல வகுப்புல எழுப்பி கேள்வி கேட்டேன், வீரபாட்டியை கட்டபொம்மனை எந்த இடத்துல தூக்குல போட்டாங்கன்னு. கழுத்துல சார். எங்க தூக்குல போடுறதுனா கழுத்துல தானே போடுவாங்க. பயங்கரமான ஆட்கள். அதனால நல்லா மனசு விட்டு சிரிங்க. நீங்க மனசு விட்டு சிரிக்கிறப்ப வாழ்க்கையை மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலா மாறிடும். மரியாதைக்குரிய சீமானவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் ஒரு தமிழ் விரும்பி. அவர் சொன்ன மாதிரி தமிழ் பேசுகிற பொழுதாவது அதை வந்து சரியா பயன்படுத்துங்கன்னாரு. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எவ்வளவோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மிக இயல்பாக இத்தனை தூரம் நம்முடைய தாய்மொழியில் பற்று வைத்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தமிழ் மொழிக்குனே இந்த நாட்டுல நிறைய சிறப்புகள் இருக்கு. அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தமிழ் மொழிக்குனே நிறைய சிறப்புகள் இருக்கு. ஒரு முறை வந்து காந்தியடிகள் திருவல்லிக்கேணி கடற்கரையில் வந்து சுதந்திர சொற்பொழிவு பேசிட்டு போயிட்டார். அது குறித்து பாரதியார் வந்து காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. மகாத்மா காந்தியடிகள் அவர்களே, நீங்கள் வந்து ரொம்ப அருமையா உங்களுடைய சொற்பொழிவு அமைந்திருந்தது. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், நீங்கள் உங்கள் தாய்மொழியான குஜராத்தியில் பேசியிருக்கலாம், இல்லை என்றால் இந்திய மாகாண மொழிகள் ஏதேனும் ஒன்றிலாவது பேசியிருக்கலாம். எந்த அந்நியன் நம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவனுடைய தாய்மொழியான ஆங்கிலத்திலே நீங்கள் சுதந்திர சொற்பொழிவை ஆற்றியிருந்தீர்கள். அதுதான் எனக்கு வருத்தமாக இருந்தது. பாரதி காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. காந்தியடிகள் அதுக்கு ஒரு மறுப்பு கடிதம் எழுதுறாரு. மரியாதைக்குரிய பாரதி அவர்களே, எவ்வளவு பெரிய ஆளு எப்படி சொல்றாரு பாருங்க, இதுதான் வாழ்க்கை. மரியாதைக்குரிய பாரதி அவர்களே, உங்கள் கடிதம் கண்டேன், நான் என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் ஏன் எனக்கு எழுதிய கடிதத்தை தமிழில் எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதினீர்கள்? அந்த கடிதத்துக்கு பாரதியார் ஒரு மறுப்பு எழுதியிருந்தாரு. அதுலதான் தமிழனுடைய தனித்துவமான அடையாளம் பொதிந்திருக்கிறது. அதுக்கு ஒரு பாரதியார் மறுப்பு கடிதம் எழுதினாரு. மகாத்மா காந்தியடிகள் அவர்களே, நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு எழுதிய மறுப்பு கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதினேன்? யாருடைய மனம் புண்படும்படியாக பேசுவதாக இருந்தால் ஒருபோதும் நான் என்னுடைய தாய்மொழியை பயன்படுத்த மாட்டேன். இதுதான் தமிழினுடைய சிறப்பு, இதுதான் தமிழனுடைய சிறப்பு. தமிழ் தொலைக்காட்சியிலேயே தனி சிறப்புடைய ஒரே நிகழ்ச்சி இதுனா நம்ம அசத்த போவது யார் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியா மாத்தீங்க. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.